8.5 lakh சப்ஸ்கிரைபர். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணாமல் நாங்கள் இந்த இடத்துக்கு வர முடியாது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த காமிக்ஸ் வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகள், சூப்பரான இன்டர்வியூஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மேலும் உங்களோட சப்போர்ட்டை அந்த சப்ஸ்கிரைபர் மூலியமாகவும் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் மூலியமாகவும் நீங்கள் காமிச்சிக்கிட்டே இருங்க அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓவராலாக உங்களோட சப்போர்ட் எப்பவுமே தேவை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்களும் வந்து வீடியோஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்றது எந்த டவுட்டும் கிடையாது. நன்றி, வணக்கம். வணக்கம் நெட் டிவி 4 வியூவர்ஸ். த்ரிஷா ஏற்கனவே வந்து ஜானுன்ற ஒரு கேரக்டரை வந்து 2018 நம்மளோட எல்லாரோட மனசையும் இப்படி கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டராகவும் இருந்தது. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த விண்ணை தாண்டி வருவாயா அந்த கேரக்டருக்கு அப்புறமா எல்லார் மனசுலையும் பயங்கரமாக நின்ன ஒரு கேரக்டர்னால் இந்த 96 ஜானு கேரக்டர் தான் எல்லாருக்குமே அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லாரோட லைஃப்லையும் அந்த மாதிரியான ஒரு கண்டிப்பான ஒரு பாஸ்ட் லவ் ஸ்டோரி இருக்கும். அதனால் ரொம்பவே எல்லாருக்குமே கனெக்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆக்டிங் த்ரிஷா மேம் சொல்லவே வேணாம். அதுக்கப்புறமாவே பொங்கலுக்கே வந்து ரிலீஸ் ஆச்சு பேட்டை. அதில் வந்து ஒரு கேமியோ பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். சும்மா ஒரு 10 நிமிஷத்துக்கு தான் வந்திருப்பாங்க ஒரு சாங்குக்கு. பெருசாக ஒரு டைலாக்ஸும் கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி தலைவரோட ஃபேனாக தலைவர் கூட மட்டும் நடிக்கணுன்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து ஒரு தலைவர் படத்தில் நடிக்கிற மாதிரி இருந்தது. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு. அதனால் வந்து இந்த படத்தில் நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா த்ரிஷா மேம் என்ன படம் பண்ண போகிறாங்க, யார் கூட படம் போகிறாங்க பார்த்தீங்கன்னா, எங்கேயும் எப்போதும் டைரக்டர் சரவணன் அவர் கூட தான் ஒரு படம் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணுறாராம். இதுக்கு முன்னாடியே வந்து நம்மளோட தர்பார் பட ஷூட்டிங்கில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார் முருகதாஸ் சார். அதுக்கும் சரி இதுக்கும் சரி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேயே எப்படி அது முடிச்சுட்டு எதாவது பார்த்தீங்கன்னா தர்பார்ன்ற ஒரு ஸ்கிரிப்ட் வந்து தலைவர் வச்சு பண்ண போகிறாங்க. அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு இதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஒரு மனுஷனால் எப்படி இருக்க முடியுதுன்னே தெரில. ஆனால் இதுக்கும் அவர் தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணுறாரு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு மியூசிக் வந்து சத்யா அவர்கள் பண்ணுறாங்க. எங்கேயும் எப்போதும் அவர் தான் பண்ணியிருந்தார். அவரே தான் இந்த படத்துக்கும் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு தட் சினிமோட்டோகிராஃபர் யாருன்னா சண்டைக்கோழி பார்ட் 2 சக்திவேல் சார் இருக்கார் தெரியுங்களா, அவர் தான் இந்த படத்துக்கும் சினிமோட்டோகிராஃபர் பண்ண போகிறாங்க. ஓவராலாக இந்த படத்தை வந்து யாருப்பா ப்ரொடியூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா லைக்கா நிறுவனம் தான் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணால். நான் என்ன நினைக்கிறேன்னா முருகதாஸ் சார் வந்து தர்பார் படம் பண்ணுறாரு. அந்த ஒரு நட்பு ரீதியாக வந்து இந்த படத்தை வந்து லைக்காவே ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்குன்ற எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா சரவணன் சார் இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த எங்கேயும் எப்போதுமே வந்து ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். ஏன்னா முன்னாடியே காமிச்சிருவாங்க அந்த 2 வண்டி ஆக்சிடென்ட் ஆகிறது தான் கதை. பட் இந்த பின்னாடி எதாவது பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு லவ் ஸ்டோரி, இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு லவ் ஸ்டோரி, அது எப்படி கனெக்ட் ஆகுது, முக்கியமாக வந்து இந்த ஆர்கன்ஸ்லாம் வந்து எல்லாருக்குமே டொனேட் பண்ணுங்கள், அந்த மாதிரியான நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ த்ரிஷா மேம் வந்து ஓவராலாக வந்து இந்த படம் நடிக்க போகிறாங்கன்றது தெரிஞ்சிச்சு. நான் ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் அதாவது பார்த்தீங்கன்னா த்ரிஷா மேம் நடிக்க போகிறாங்களா, இந்த படத்தில் வந்து நான் என்ன நோட் பண்ணேன்னா எல்லார் பேரும் வந்து அப்படி எஸ்ஸில் ஆரம்பிக்குது. சரவணன், அது மட்டும் இல்லாமல் சத்யா, சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரூ அவங்களோட நேம்லாம் வந்து எஸ்ஸில் ஆரம்பிக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் பேசியிருப்பேன். அதை கண்டுபிடிச்சி நீங்கள் தான் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கணும். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை சொல்லி நான் பிரவீன் கேஎஸ் பாய். 1 செகண்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கோம். எதை பற்றி, தனுஷ் சார் இருக்கார் தெரியல, அவர் வந்து ஒரு படத்தோட ரீமேக் பண்ண போகிறார். அந்த ரீமேக்கில் வந்து சமந்தா மேம் நடிப்பாங்களா மாட்டாங்களா, பட் அந்த ரீமேக் படத்தோட அந்த டைட்டில் என்ன, பேர் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கனால அதுக்கான வீடியோ வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸையும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Hi, this is GV Prakash. Net TV for you. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.